ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு லெஜண்ட் பர்சனாலிட்டி பத்தி தாங்க. எஸ், டாக்டர் மன்மோகன் சிங் அண்ட் அவரோட எக்கனாமிக் தக் லைஃப் மூமெண்ட்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இதை நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். அண்ட் நீங்களும் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு ஹைலைட்ஸா நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது 1991ல நடந்தது. 1991ல இந்தியா வந்து ஒரு சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டமான காலகட்டம் நம்மளோட இந்தியன் எக்கானமிக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட எக்கனாமியே கொலாப்ஸ் ஆயிருந்த டைம். அப்போ அந்த டைம்ல ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தவர் தான் நம்மளோட டாக்டர் மன்மோகன் சிங். அந்த டைம்ல லைசன்ஸ் ராஜ் அப்படின்ற திட்டத்தை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி ரொம்பவே பெரிய உதவியா அவர் நம்மளுக்கு பண்ணாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியாவை குளோபல் எக்கனாமிக்கு ஓபன் பண்ணி ரெட் டேப் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணாருங்க. இதுக்கு ரிசல்ட்டா இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமிஸ்ல ஒன்னு ஆயிடுச்சு அப்படின்றது பாக்குறோம். அண்ட் இது ஒரு முக்கியமான ஹைலைட்டடான ஒரு மூமெண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1992கள் அந்த டைம்ல நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கஷ்ட காலகட்டத்துல இருந்துச்சு. முக்கியமா ஸ்கேம்ஸ் அப்படின்னு சொல்லி டெய்லி நியூஸ வந்து நம்ம பார்க்கலாம். அதுவும் ஹர்ஷத் மேத்தா மாதிரியான நிறைய ஃப்ராட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சிங் வந்து செபிக்கு பவர் கொடுத்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணாருங்க. இன்வெஸ்டர்ஸ் மணி சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கான்பிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஃபியூச்சருக்கு ஒரு சாலிட் சிஸ்டம் வந்து செட் பண்ணாரு. இது தாங்க ஒரு ரியல் தக் லைஃப் தான் நம்ம பாக்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவரு பிரைம் மினிஸ்டரா இருந்த டைம்ல இந்தியால ஜிடிபி 9% growthக்கு போச்சு. அண்ட் 2008ல குளோபல் ரெசெஷனால உலக நாடுகள் எல்லாருமே பேனிக்கா இருந்தபோது சிங்கோட இந்த டொமஸ்டிக் டிமாண்ட் பாலிசிஸ் தான் ஒரு முக்கியமான கீயா இருந்துச்சு. அப்போ உலக நாடுகள் நம்மள பார்த்து கேட்ட விஷயம் என்னன்னா, இந்தியா எப்படி இப்படி ரிசெஷன்ல கூட ஒரு நல்ல குரோத்த வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படின்றது. அப்ப நம்மளோட சிங் ஒரு ஸ்மைல்லாம் குடுத்தாரு. என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படின்றத பாருங்க. அண்ட் ஆப்போசிஷன் எல்லாருமே ஆப்போஸ் பண்ணினா கூட சிங்கோட வில் பவர் தாங்க ஜாஸ்தி. யுஎஸ் கூட நியூக்ளியர் டீல் ஃபைனலைஸ் பண்ணிட்டு எனர்ஜி செக்யூரிட்டிக்கு இந்தியாவுக்கு ஒரு மேசிவ் வின் வந்து அவர் கொடுத்தாரு. அண்ட் இதுக்கு ஹைலைட்டா நம்ம பார்க்க போறது அவர் கவர்மெண்ட் சர்வைவல்ல கூட பெட் பண்ணிட்டு இந்த டீலை அப்ரூவ் பண்ணாரு. ஒரு வாட்டர் ரியல் போல்ட் மூவ் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஆதார் இனிஷியேட்டிவ். ஒரு இந்தியாவுக்கு நம்ம பொதுவா வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் டெசிஷனா இது ஒரு விஷயத்த பாக்குறோம். கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் பீப்புள் பயோமெட்ரிக் ஐடி சிஸ்டம்ல ஆட் பண்ண ஒரு மெகா பிளான் தான் இது. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரெக்ட் பண்ணி பீப்புளுக்கு ரீச் ஆச்சு. அண்ட் கோஸ்ட் அக்கவுண்ட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணாங்க. அண்ட் பில்லியன்ஸ் சேவ் பண்ண இவங்க வந்து பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் ஃபியூச்சர் இந்தியாவுக்கு ஒரு டெக் ஃபவுண்டேஷன் கொடுத்தது இதுதான். 2008ல குளோபல் பினான்சியல் கிரைசிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம். வேர்ல்டுல இருக்க எல்லா கண்ட்ரீஸும் பேனிக்கா இருந்த டைம். ஆனா டாக்டர் சிங்கோட ஸ்ட்ராட்டஜிஸ்னால இந்தியா ஸ்டெபிளா இருந்ததை நம்ம பாக்குறோம். அண்ட் இந்த லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணிட்டு பப்ளிக் ஸ்பெண்டிங்க வந்து ஸ்டெடியா வச்சிருந்தாருங்க. முக்கியமா வைல் வேர்ல்டு பேனிக்கிங் நம்மளோட இந்தியா வந்து ஸ்மூத்தா அந்த சிச்சுவேஷனை டீல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். வாட் அ மாஸ்டர் மூவ். அண்ட் அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏசியன் கண்ட்ரீஸ் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியால ட்ரேட மேசிவா பூஸ்ட் பண்ணாருங்க. சைலண்டா நியூ மார்க்கெட் அது எல்லாமே ஓபன் பண்ணி ரிசல்ட்ஸா நம்ம இந்த மாதிரியான ரிசல்ட்ஸோட ப்ரூவ் பண்ணுன ஒரு ஜீனியஸ் மூவ் வந்து இத நம்ம பாக்குறோம். அண்ட் இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா? நோ பவர் ஆன் எர்த் கேன் ஸ்டாப் அன் ஐடியா தோஸ் டைம் ஹாஸ் கம். நல்லா இருக்குல்ல? இது வந்து நம்மளோட சிங்கோட பட்ஜெட் ஸ்பீச்ல சொன்ன வார்த்தைகள்ங்க. அண்ட் முக்கியமா நம்மளோட டாக்டர் மன்மோகன் சிங்கோட லைஃப் லெசன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிறது அதிகம். ஒரு காமா, போல்டா, விஷனோட ரைட் டெசிஷன்ஸ வந்து எடுக்கணும் அப்படின்றத கத்துக் கொடுக்குது. அண்ட் அவரோட எக்கனாமிக் தக் லைஃப் மூவ்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு அப்படின்றத நம்ம பாக்குறோம். உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.